அம்மா மருமகளே, சொல்லுங்க மாமா. என்னோட பேத்தி ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுட்டே போனாலேம்மா, என்னம்மா ஆச்சு? அதுவா மாமா, அடிக்கிற குளிருக்கு அவளுக்கு இப்பவே இருமல் வந்துடுச்சு. இதுல சீத்தாப்பழம் வேணும்னு ஒரு அடம் பண்ணிட்டு இருந்தா. அதெல்லாம் வாங்கி தர முடியாது சொன்னதுதான் கோச்சிட்டு அழுதுட்டே போயிருக்கா. அம்மா, மழை காலம் பனிக்காலம் எல்லாம் வரதாம்மா செய்யும். அதுக்குன்னு பழங்கள்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமாம்மா? ஆமா, அதுவும் கரெக்டு தான் மாமா. சரி, அவளுக்கு இருமல் நின்னோனே நானே வாங்கி தரேன். அம்மா, பூண்டு மிளகு சாதம் பண்ணி கொடுமா, இரும்பெல்லாம் பறந்து போகுமா? சரி மாமா. இந்த சீசனுக்கு ஏத்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. பூண்டு மிளகு சாதம். இது கண்டிப்பா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதோட 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு முந்திரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 15 தோல் உரிச்ச பூண்டை நல்லா இது போல இடிச்சிட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டா கலர் மாறினதும் இந்த பூண்டு இடிச்ச பூண்டை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அதுக்குள்ள மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை அரைச்சிட்டு பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு ஜீரக பொடியை சேர்த்து கலந்துடலாம். இந்த பொடி போட்டு சும்மா லைட்டா வதக்குனா போதும். இப்ப நம்ம வடிச்சு ஆற வச்சிருந்த சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லியா புடிச்சு நறுக்கி இதோட சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதம் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே சூட்டபிளாவும் இருக்கும். ஸோ இது போல ஈஸி ரெசிபிஸ் பார்க்க ரீத்துஸ் கிச்சனை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.